வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். மரங்கள் நிழல் மட்டும் இல்லங்க, ஆச்சரியங்களையும் அள்ளி தரும். அப்படி ஒரு மரம் தான் மங்கி பசில் ட்ரீ. அதை பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. இந்த மங்கி பசில் ட்ரீ வந்து அப்படியே பைன் மரத்தோட ஜெராக்ஸ் மாதிரி இருக்கும். இதோட ஆரிஜின் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலி உட்பட அர்ஜென்டினா அப்புறம் வந்து சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் தான் இதோட ஆரிஜின். அது மட்டும் இல்லங்க, நல்ல மலைக்காடுகள்ல செழிப்பா வளரும். சோ வளமா இருந்தா தான் வளருவீங்க. அராகனா அராசியா இதுதான் இதோட ரியல் நேம். இந்த மரம் நம்ம ஊர்ல இருக்கிற யூக்கலிப்டஸ் மரங்கள் மாதிரியே இருக்கும். நல்லா திக்கா தண்டு, நல்ல உயரமா 130 மீட்டர் வரைக்கும் சராசரியா இது வளருங்க. உச்சியில பாத்தீங்கன்னா கிளைகள் அடர்த்தியா இருக்கும். இதோட ஸ்பெஷலே வந்து இதுல இருக்கிற இலைகள் தான் ரொம்ப திக்கா இருக்கும். இந்த மரத்தை ஏன் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு எவர் கிரீன் மரங்க. இந்த மரம் பட்டு போகவே போகாது. இந்த மரத்துல முளைக்கிற ஒரு இலை அது உதிர்ந்து கீழே விழுகிறதுக்கு 24 வருஷம் ஆகுமா. என்றும் இளமை. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் கீழே சாயாம ஸ்ட்ராங்கா நிக்கிறதுனாலேயே இந்த மரத்தை சிலி நாட்டோட தேசிய மரமா அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1976ல இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமே கொண்டு வந்திருக்காங்க. இந்த மங்கி பசில் ட்ரீய 1780ல வந்து யூரோப்பியன் கண்ட்ரில இருந்து வந்த சில ஆராய்ச்சியாளர்கள் பார்த்துட்டு பிரமிச்சு போய் அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி இந்த மரம் எங்க நாட்டிலையும் வளர்க்கணும், அதனால விதைகள் தாங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அந்த விதைகளை வாங்கிட்டு போய் யூரோப் கண்ட்ரிஸ் முழுக்க வளர்த்திருக்காங்க. இப்படிதான் இந்த மரம் மற்ற நாடுகளுக்கு டிராவல் ஆச்சு. மரத்தெல்லாம் கூட்டு போறாங்க, நம்மள ஒருத்தரும் கூப்பிட மாட்டேங்கிறானே வெளிநாட்டுக்கு. 1797ல போவோன் அப்படின்ற ஆராய்ச்சியாளர் யூரோப்புக்கு எதுக்கு இவ்வளவு மரங்களை இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை பத்தி ஆராய்ச்சி பண்றாரு. ஆராய்ச்சி பண்ணவர் மிரண்டு போயிட்டாரு. இந்த மரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா எத்தனை வருஷம் வரைக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் சாயாம நின்று உயிர் வாழும். குறிப்பா ஒரு மரம் 1000 வருஷம் வரைக்கும் உயிர் வாழ வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சு வெளி உலகத்துக்கு சொன்னாரு. 1850ல சர் வில்லியம் வேர்ல்ஸ்வர்த் அப்படின்றவர் இந்த மரத்தோட விதையை எடுத்துட்டு போய் தன்னோட தோட்டத்துல பெருசா வளர்த்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நண்பர்களை கூப்பிட்டு இது பாரு வித்தியாசமான மரம் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டிருக்காரு. அதுல ஒருத்தர் அந்த இலையை பிடிச்சு பார்க்கும்போது முள்ளு மாதிரி குத்தி இருக்கு. சோ இந்த மரத்துக்கு என்ன பேர் வைக்கலாம், ஏன் இன்னும் பேர் வைக்கல அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் போனப்போ குரங்காலேயே இந்த மரத்துல ஏற முடியாது, முள்ளு குத்தும், அதனால மங்கி பசில் ட்ரீ அப்படின்னு பேர் வைக்கலாம்னு விளையாட்டா வச்சாங்க. அந்த பேரே நிரந்தரமா ஆயிடுச்சு. சிலி நாடை தவிர மற்ற நாடுகள்ல இந்த மரத்தை வெட்டி மரச்சாமான் செய்யறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம 1980ல பாத்தீங்கன்னா இந்த மரம் இருக்கிற ஒரு தோட்டம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மரங்கள், 1300 வயசு உள்ள இந்த மரங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமா எரிஞ்சு போச்சு. இதை இப்படியே விட்டா காலி, இந்த மரம் இனமே அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்து இப்ப அதை பராமரிச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மங்கி பசில் ட்ரீயோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -20 டிகிரி செல்சியஸ்ல கிளைமேட் இருந்தாலும் +60 டிகிரி செல்சியஸ்ல ஹீட் இருந்தாலும் இந்த மரம் கெத்தா நின்னு வாழும். அது மட்டும் இல்லாம இந்த குளிர்காலத்துல மரமே உறைஞ்சி வெள்ளையா ஆனாலுமே அதுல இருந்து ஒரு இலை கூட உதிராது, உயிரோட வாழும். வாழ்ந்தா இந்த மாதிரி வாழணும். எப்படி மரம் மாதிரியான்னு கேக்குறீங்களா? சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க. இந்த மங்கி பசில் மரத்துல பழம் எதுவும் காய்க்காது. ஆனா அந்த பாதாம் காய் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஒரு காய் தான் காய்க்கும். அதுக்குள்ளேந்து இருக்கிற நட்ஸை எடுத்து சிலி, அர்ஜென்டினா உட்பட அந்த நாடுகள்ல சமையலுக்கு மட்டும் இல்லாம அப்படியே கூட சாப்பிடுறாங்க. இந்த மங்கி பசில் மரம் வந்து ரொம்ப பழமையான மரம், இது அழிவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச அளவுல இந்த மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதையும் தாண்டி இல்லீகலா சில பேர் அதை வெட்டிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஆளுங்க சொன்னா கேட்பாங்களா? சிலி நாட்டுல இது தேசிய மரம் அப்படின்னு சொல்லி இதை பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்க. ஆனா அமெரிக்கா, பிரிட்டன் நாடுகள்ல பாத்தீங்கன்னா இதோட விதைகளை யார் வேணா வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கமர்ஷியலா விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அப்படியாவது எல்லா இடத்துலயும் இந்த மரம் இருக்கும் அப்படின்றதுனால யாரும் கண்டுக்காம விட்டுட்டாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.